வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வுலேயும் இருக்கலாம் கொஞ்சம். சரிம்மா, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் நெருங்கிட்டு வருது. ஆனி 14 ஆயிடுச்சு. இந்த மாதத்தில் ஒரு 16 நாள் இருக்குது. நம்ம இப்போயே ஆடிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணுமா. ஏற்கனவே தோட்டம் வச்சுருந்தவங்களும் சரி, தோட்டம் வைக்க போகிறவங்களும் சரி, இப்போலேருந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஆடி 18 தான் விதை போடன்ற நெசசிட்டி இல்லைம்மா. என்னுடைய அனுபவத்தில் பேசுகிறேன். கத்திரி, வெண்டைக்காய், மிளகாய், தக்காளி விதை போட்டு நாற்றாக வந்து திரும்ப நாற்று நடுற பயிரெலாம் நீங்கள் இப்போயே விதை போடலாம். ஆனி 15 கரெக்டான வியூமா. லாஸ்ட் இயர் நான் அப்படி தான் போட்டேன். ஆனி 15க்கே போட்டேன். எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது, நல்ல பலனும் கிடச்சிது. அதனால் நீங்கள் விதை போடுறதெல்லாம் இப்போயே நீங்கள் நாற்று போட்டு நடவு செய்கிறதுக்கான விதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாமா. அடுத்து வந்து இப்போயே நீங்கள் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு ரெடி பண்ணி வச்சிங்க. தொட்டிகள், க்ரோ பேக்கு, தொலைகள் இருக்கான்னு சரி பண்ணி வச்சிங்க. ஏன்னா ஆடியெல்லாம் மழை காலம், தண்ணி வந்து வடிகால் வந்து ட்ரைனேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்புறம் நம்ம மண், கொக்கோ பிட்டு, எம்சாண்டு, மாடி தோட்டமா பூமி தோட்டமா அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிங்க. விதையை வந்து போன வருஷத்து விதையாக இருந்தாலும் நல்லா இருக்கா என்னன்னு அதை கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கணும். நம்ம விதை போட்டு சில விதைகள் வந்து சோறப்போக வாய்ப்பு இருக்குது. அதையும் கரெக்டாக பண்ணி நம்ம பார்த்து வச்சுக்கலாமா. அடுத்து மண்கலவை. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒவ்வொரு லேயராக போடுவோமா. ட்ரம்மில் ஹோல்ஸில் கல்லை வச்சுட்டு செட்டை போட்டு தோட்ட கழிவுகள் போட்டு அதுக்கப்புறம் தோட்ட மண், கழிவு, எம்சாண்டு இப்படி போடுவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தோட்ட மண், எம்சாண்டு, கொக்கோ ஃபிட்டு, மாட்டு தொழு உரம் எல்லாமே கீழே கீழே தரையிலே போட்டு எல்லாத்தையும் சமமாக ஈவனாக கலைச்சி சரி பண்ணிவிடுங்கம்மா. லாஸ்ட் இயர் தோட்டம் ரெகுலராக வச்சுக்கிறவங்க நம்ம இப்போயே சரி பண்ணி ஏற்கனவே தொட்டியில் உள்ள மண்ணெல்லாம் 4 நாள் 5 நாள் கீழே கொட்டி ஆறட்டுன்னு விட்டுடணும். ஏன்னா அவங்க குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால மண் எப்படி சூடாக இருப்பாங்க. 4 நாள் 3 நாள் வந்து மண்ணை கீழே கொட்டி கிளறி விட்டுடணும். அப்படியே இருக்கட்டுன்னு அதையும் செய்யலாம். நம்ம எல்லாமே நம்ம முன்னே ப்ரிப்பேராக ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் போட்டிங்கன்னா பூச்சி தாக்குதல் நமக்கு கம்மியாக இருக்கும். ஸ்டார்டிங்கிலே போட்டுட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஆடி மாதத்துக்கு வர்றதுக்கு முன்னையே ஆணியிலே நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஆடி 18 ஒரு வரலாற்று புகழ்பெற்ற ஒரு விசேஷம் இருந்தாலும் நாம் வந்து இப்போயே ரெடி ஆகிறது நல்லது. ஆனி 15, ஆனி ஒரு 20, 23 தேதிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம்னா ஆடி 18க்கெல்லாம் அவங்க 21 நாள் பயிர்கள் நாற்று நடுற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. இப்போ ஆடி 18, 17 போலெல்லாம் நீங்கள் அந்த கத்திரி நாற்று எடுத்து நடலாம், தக்காளி நாற்று எடுத்து நடலாம், மிளகாய் நாற்று எடுத்து நடலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கம்மா ஆடி 18 வரைக்கும் காத்துட்ருக்காதீங்க. தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு, தோட்ட ஆர்வலருக்கு, தோட்ட நல விரும்பிங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். அப்புறம் எல்லாமே நம்ம காசு போட்டு தான் வாங்கணும்னு இல்லை. ஏன்னா அந்த தொட்டிலாம் நம்ம வீட்டில் இருக்கிற டேமேஜ் பாத்திரங்கள், பழைய பாத்திரங்கள் இதை பயன்படுத்துங்க. ஒரு அலுமினிய பாத்திரமாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், என்ன எல்லாத்தையும் நமக்கு ஹோல்ஸ் போடணும், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு பாக்ஸ் வாங்கிக்கிங்க. பழைய இரும்பு கடையில் இருக்கும், 50 ரூபாயில் முடிஞ்சிடும். அதில் ஒரு 4 செடி வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அதெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் படிப்படியாக தயார் பண்ணிங்கன்னா ஆடி 18க்கெல்லாம் நம்ம மாடி தோட்டமாகட்டும் வீட்டு தோட்டமாகட்டும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் கூட இந்த ஆன்லைனில் போடுவாங்களாம், விதை தேடல்னு போட்டு பார்க்கணுமா. என்கிட்டையும் ஒரு சில விதைகள் தான் இருக்குது. அதை கூட நீங்கள் செய்யலாமா. விதை கிடைக்கலையா, நீங்கள் ஆன்லைனில் தேடுங்க, செக் பண்ணுங்கள், போட்டிருப்பாங்க. நம்ம மொபைல் நம்பரும் முகவரியும் அட்ரஸும்
பின்கோடோடு கொடுத்தா நம்ம வீட்டுக்கே வந்துடும். அதை நீங்கள் இப்போ ரெடி பண்ணலாம். அப்புறம் விதை போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காதீங்கம்மா. தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். மண்ணில் ஈரப்பதம் இருந்தால் போதும். விதை போட்டு நம்ம நாற்று வர்ற வரைக்கும் மண்ணில் ஈரப்பதம் இருந்தால் போதும். நாற்றுகள் வளர 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 கூட நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தெளித்தாலும் அந்த முளைப்பு வர்றது மடங்க வாய்ப்பு இருக்குது. ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே பண்ணி ஊற்றுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட என்ன விதை இருக்குது, நீங்கள் என்ன விதை போட போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி போடுறேன். நன்றிம்மா.